ஹாய் கைஸ், வெல்கம் டு எடிஜி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன். ஓகே, அதுக்கான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வீடியோ. இல்லாட்டி புரியாது. ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கைனை அப்படியே தட்டி ஆளில் போட்டு விட்டுருங்க. ஒரு கோழி அடிச்சு கோழி இந்த ஸ்பைடருக்கு நம்ம ஐயோ தலையில் ஏறிக்கிறோம். சாரி கடிவாயா. ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஆரம்பிச்சிடலாம். இந்த கடிவாயை நான் கொண்டு போட்டது எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு தோண்டு எதுக்கு தோண்டிக்கிட்டு? ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்டரு, இப்போ இங்கே ஒரு லாவா. ஐயோ லாவா வாட்டரு. நான் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணிட்டா. எடுத்து ஊற்றுறா பண்ணி சரி தப்பா பண்ணிட்டேன். எடுத்து ஊற்றுறா தம்பி எல்லாம் நீ. ஓகே, ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணி வந்து உடச்சி விட்டுக்கலாம். வடை அப்படி தான் உடச்சிட்டியா? ஊற்று. இதுக்கு மேலே லாவா ஊற்றணும். இந்த அப்சிடியன் இருக்குல்ல, அது வந்து டைமண்ட் பிக்காக்ஸு மறந்துட்டேன் கைஸ். அதை வச்சு எடுத்துக்கணும். டைமண்ட் பிக்காக்ஸ் வச்சு தான் எடுக்க முடியாது இல்லாமல். ஆமாம், அங்கே ஒரு லூசுங்க கட்டிகிட்டு இருக்கோம் அப்படி தான். ஸோ இது லூஸ் இல்லை, ஸ்கூல் பசங்க வீட்டுக்கு இங்கே பாருங்க, இதுதான் கிரேவலு. இதை தோண்டினீங்களா உங்களுக்கு ஒரு ஃப்ளிண்ட்டுன்னு ஒன்று கிடைக்கும். இப்போ நீங்கள் தோண்டி காமிக்கிறோம். வேணாம் தானே. இதோ இதுதான் ஃப்ளிண்ட், அந்த கருப்பு கலராக இருக்குது பார்த்தீங்களா. நாங்கள் ஆல்ரெடி அதை வச்சு எல்லாமே செஞ்சு வச்சிட்டோம். உங்களுக்கு வந்து அப்சீடியனும் இந்த ஃப்ளிண்ட்டு எப்படி இருக்கணும்னு மட்டும் நாங்கள் சொல்லிட்டோம். ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த ஃப்ளிண்ட் ரொம்ப முக்கியமாக. வெயிட் பண்ணுங்க, வண்டி போயிட்டு. ஓகே, எதை வீசலாம்? இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸ்ட்ரிங்கை வீச வேணாம், கன் பவுடரை வீசுவோம். ஃப்ளிண்ட்டு ஓகே. ஐயே, ஸோ 20 தேவைப்பட்டுச்சு. வெயிட் பண்ணேன். ஓகே, இதை தூக்கி நான் பக்குட்டா கிட்ட வைக்க பக்கெட்டு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். அப்படின்னா கைஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புண்ணியமாக போகும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஃபார்மு, எவ்வளோ அழகான வீடு, எவ்வளோ அழகான உடஞ்சி போன செல்ட்ரு. இதுக்காக வீட்டை சுற்றி எவ்வளோ பூ ஒன்று. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உடச்சி வச்சுருக்கோம். இங்கே தான்டா உடச்சோம். வெயிட் பண்ணுங்க, பாட்டிங்க தொல்லை அதை விட முக்கியம். 1, நாங்கள் 2, இந்த 3, இந்த 4, இங்கே ஒரு 5, 1 2 3 குதிச்சு அப்படியே வைக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. 3 வச்சுட்டோம்ல. இந்த 4, இந்த 5. இப்போ இங்கே ஒரு 5. 1 2 3 4 5. இங்கே ஒன்று தோண்டி. வெயிட் பண்ணுங்க, அங்கே வண்டி போயிட்டோம். அப்பா வண்டி போயிடுச்சு. இவங்க கடும் துள்ளியாக இருக்கு. 2 வீடு இருக்கு, பரவாயில்ல. இந்த ஃப்ளிண்ட் ஸ்டீல் அதை வச்சு தான் செய்யணும். கிளிக் ஆயிடுச்சா, வந்துடுச்சா? வெயிட் பண்ணுங்க, கோல்டன் ஆர்மர் போட்டிருந்தோம். கோல்டன் ஆர்மர் போட்டால் தான் இந்த பிடிஎஸ் சொல்லணும். ஏன் கோல்டன் ஆர்மர் போடணுன்னு டேனி சொல்லுவார் இப்போதைக்கு. அந்த வேர்டு வந்து கோல்டு ரொம்ப முக்கியங்க. அங்கே வந்து கோல்டு தான் உயிர் வாழ முடியாது. அந்த அரசாங்கம் போட்ட சட்டமாக இது. அங்கே இருக்கிற போலீஸ் தான் பிக்லியாஜஸ்ஸு அப்படின்னு இப்போதைக்கு வச்சுக்கோங்க. அப்படி சொல்லு. ஒரு இதுக்கு 4, இதுக்கு 5, இதுக்கு 5. ஆமாண்ணா, ஷூவே பண்ணிப்போம். ஆமாம், எடுத்து உள்ளவைய கோல்டை மூஞ்சி கோயிடுச்சு. கொஞ்சோண்டு இன்வென்ட்ரிக்குள்ளே பொருள்லாம் வச்சு போண்டா.
அப்சிடியன்ட்லாம் அப்புறமா யூஸ் ஆகும். டார்ச் போ இல்லை கொஞ்சோண்டு டார்ச் வச்சு போட்டேன். எதுக்கு நான் ப்ரெட்டு நிறையா வேணும். இந்த பக்கெட்ஸ்லாம் எதுக்கு? பக்கெட்லாம் எதுக்கு? இந்த தொகை அங்கே வச்சுட்டு பெல்ட் வேணுமா? ஆமாம் உள்ளே வேணாம் தானே? உள்ளே எங்கடா? உள்ளே ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் இது இருக்குது. 10 முட்டை எதுக்குனாலும் வச்சுப்போம். எவ்வளோது வந்தாச்சும் வந்தானா இழுத்து மூஞ்சிலேயே வந்து முட்டையை உடச்சி விட்டுருவோம். அடுத்தது இது போன் போகிற இல்லை போன் என்னடா சாப்பிடும்? போன் என்ன சாப்பிடுமா? சி நாய் தானே போனை சாப்பிடும். ஆமாம் கோல்டன் ஆர்மர் போட மறந்துட்டேன்டா. போட்டுக்கோ போட்டு வச்சுருக்கோமா? ஸோ சகுனம் சரியா இருக்குடா. கரெக்டாக இருக்குது சகுனம். ஓகே ஸ்லீப் பண்ணி நைட்டாக வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் சுற்றி மழை நிற்கிற வரைக்கும் கொஞ்சோண்டு சுற்றிட்டு கண்டினியூ பண்ணுறப்போ அடி கடைசியில் கிளியர் ஆகிடுச்சு. சரி வாடா தம்பி. சாஜோ வெயிட் பண்ணுறேன். எதுக்குனாலும் கத்தியை ஷீல்டு செஞ்சுப்போமா? ஷீல்டுலாம் தேவையில்லை, ஒரு கத்தி மட்டும் செஞ்சுக்குவோம். ஏன் கோல்டன் கத்தி டைமண்ட் கத்தி? டைமண்ட் கத்தினா ஓவர் தான். இருந்தாலும் செய்வோம். நம்மகிட்ட தான் டைமண்டுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. யார் சொன்னா? ஸ்டிக்கு வேணுமே. ஸ்டிக்கு வேறு வேஸ்ட் வந்துட்டுமே. ஸ்டிக்கு வந்து நம்மளே வச்சு போமே எங்கேயாச்சும். இந்த ஒர்க் பிளாங்க் வச்சு தான் ஸ்டிக்கு செய்வோம். 4 ஸ்டிக்கு ஒரு ஸ்வாடு போதும். டைமெல்லாம் புண்ணியமாக போடுது. பத்திரமா வச்சுக்கணும். இந்த ஸ்டிக்கு இது கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு கொண்டு போயிடுவோமா? எதுக்கு? சும்மா தான். ஏதாச்சும் அங்கே இருந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதான். சரி வேணோட போவோம். எப்படியும் யூஸ் பண்ண பாயிண்ட் இங்கே தானே செட் பண்ணியிருக்கோம். இங்கே தான் வந்து சேருவோம்னு நினைக்கிறேன். முதல்ல செட் பண்ணிட்டு எதுக்குனாலும் வந்துடுவோம். ஆமாம் பெட்டிஸ் 2 ஃபார் யூஸ் பண்ணி செட் பண்ணிட்டாங்க. டக்குன்னு போடா தம்பி. அங்கே வேலை அங்கேயே உள்ளே ஏதாச்சும் யூஸ் பண்ண ஆகிடுவோமா அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லை கண்டிப்பாக ஸ்பாட என்னோட இவ்வளோ ஸ்பீடாக இடமோ உள்ளே போகுது. நம்மளும் ஸ்பீடாக உள்ளே போவோம். கண்ணு ஒரு மாதிரி ஆச்சு பார்த்தியா? ஆமாம் டிங்கு டெண்டரு உள்ளே போட தம்பி. தம்பியா ஐயோ எடுத்தோட கோல்டு. அட போடு கோல்டு ஜெயோ ஜிம்கானா கோல்டு. இது கோல்டு இல்லைடா, கோல்டோட ஒரு நங்கட்டு. இங்கட்டு தானே சொல்லுவாங்க. நக்கட்டு. அது கோல்டோட நகட்டு. இங்கே கோல்டுக்கு பஞ்சமே இருக்காது. இங்கே அந்த இந்த க்ளோ ஸ்டோன் நமக்கு வேணும்டா. க்ளோ ஸ்டோன் எப்படி விளாடணும்னா தெரியும்டா. சிம்பிள் வேர்ல்டு. கீழே ஒரு பிளேஜர் இருக்கான். அவன்கிட்ட டைமண்ட் கொடுத்து ஏமாற்றிடுவோமா? 22 இருக்கா? சரி கீழே வந்து ஏதாவது ஆகுமா? ஆகாது போ. ஐயோ அப்போ இந்த அஷ்டமிஸ். தம்பி சாப்பாடு எப்படிதான் சாப்பாடு எடுத்து தம்பி எதுக்கு கவர்மெண்ட் உனக்கு சோறு போடாதான்னு சொல்லி அப்படின்னு போய் கொடுத்தாங்க. வேணாம் தம்பி, கவர்மெண்ட் உனக்கு சோறு போடவேன்னு தெரியுது. ஐடியா அண்ணன்ட்ட வந்து கேளு பாப்ஸு. அண்ணன்ட்ட வந்து கேளு. அண்ணன் உனக்கு சோறு போடுறேன். நான் யாரு நினச்சேன் நடுப்புக்கு நக்கீடா. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நடுப்பக்கம் நக்கி தானே நீ. அப்படியே மறக்காம சைடு வந்திருக்க பக்கி தானே. லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டு வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதான். வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டானே. ஓய் என்னது இது? குதிச்சா சேஃபா? வெயிட் பண்ணு. இதுக்கு தான்டா டார்ச் கொண்டு வந்தேன். கண்ணுக்கு தெரியாத நேரத்தில் இந்த நமக்கு என்ன பஞ்சமா டார்ச்சுக்கு? என்னமோ கிடைக்கும். பிக்லியான்ஸ் இவனை மட்டும் தொட்டவே கூடாதுங்க.
இவனை தொட்டா போட்டதுக்குள்ள தான் பூந்து வருவான் நம்மள்கிட்ட கூட. ஐயோ ஏன் அந்த காட்டுப்பூனிக்கிட்ட மட்டும் மெயினாக போகவே கூடாதுடா. ஏன் அவன்கிட்ட போய் கேட்டா போய் கேட்டு என்ன செத்துருவான். பரவாயில்லையா? ஆ பரவாயில்லையா? எப்படியும் அங்கே தானேடா நம்ம வீட்டில் தானேடா யூஸ் பண்ண. எவ்வளோ கஷ்டப்பட்டு கீழே இறங்கியிருக்கோம். இந்த பண்ணி மட்டும் பார்த்துறாங்கன்றதாண்டா தெரியும். எம்மோ டேய் இந்த பண்ணி டேய் என்னடா எங்கே லாவாலாம் இருக்கே. பண்ணி நீ என்னை பார்க்கல. பண்ணி மூஞ்சி வாயா. ஐயோ உனக்கு அடிக்க வரான்டா. அதிகம்டா. டேய் அடிக்க வரான்டா. வந்தா வந்துட்டு போட்டோம். இது என்ன ரியல் லைஃபா? வெறும் கேமு தானடா. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒளிஞ்சுக்கோ. பண்ணி மூஞ்சி வாயா. நீங்கள் ஒரு நல்ல வழி ரொம்ப ரொம்ப நல்ல வெறி. ஐயோ இங்கே ஒரு பண்ணியா அச்சின்னத்துரா பிளாக்கா பிரம்மாண்டமாக இருக்கு. தம்பி கொஞ்சம் தலைங்க. இதுக்குள்ள போகக்கூடாது இப்போ. ஏன் என்னதுடா இது இதாக இருக்கு பிளாக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அந்த இல்லை அங்கேயும் ஒரு பண்ணி மூஞ்சி வாயா நம்பாது. பண்ணி முடிஞ்சு போயே. இப்போ என்ன பண்ணுவேன்? வாட விட தண்டி வாட பண்ணி வாயா. குதிச்சிட்றா கைப்புள்ள. ஐயோ பண்ணி வாங்க என்கிட்ட மாட்டல. எவன்டா அவன்? பிக்லியன்ஸ் அடிச்சிட்டானுங்கடா. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதே இடத்துக்கு போய் கண்டினியூ பண்ணுறோம். வந்துட்டோம் ஆனால் மேலே வந்துட்டோம். ஓகே கீழே குதிப்போமா? இங்கே கோல்டு பிளாக்டா டக்குன்னு சொல்கிறோம். ஸோ பிக்லியன்ஸ் இங்கே நம்மளை பார்த்தாங்கன்னா போர் எடுப்பானுங்க. ஐயோ கீழே உழுந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கே ஈஸி. ஐயோ ஐயோ சத்தப்பையன் நம்ம பிடிச்சி அடிச்சிட்டாங்க. நான் ஒரு சேஃப்டியான இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ என்ட்ரிமேன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க. கடைசியாக என்ட்ரிமேன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ எனக்கு என்டர்மேன் அடிக்கிறது எப்படின்னு தெரியும்டா. எனக்கும் தெரியும். எப்படின்னு சொல்லு. இதோ இங்கே ஒரு ஓட்டை போடு. இங்கே போடு. இப்போ இங்கே போடு. இங்கே போடு. சி ப்ரெட்டை தூக்கி வைக்கிறேன் வேறு. இதை இப்படி கவர் பண்ணு. இங்கே நின்று அடிக்கலாம். இல்லை கொஞ்சோண்டு பின்னாடி போய்க்கலாம். அதுக்கு நாங்கள் சேஃப்டிக்கு வெயிடாக தரச்சேன். ஏய் உன்னை யார் இங்கே வைக்க சொன்னான்? இங்கே வெயிடாக தரச்சேன். ஓகே இப்போ என்ட்ரிமேனை கூப்பிட்டு வம்பளுப்போமா? என்டர்மேனை எந்த பில் கிடைக்கும்ல? என்ட்ரு பேர்ல். ஓஹோ அது எப்படி வேணால் சொல்லுவோம் நம்ம. தம்பியா ஐயோ எம்மாடி என்ன ஜட்டு வருதுடா சத்து. அவள் எச்சிச்சு போகிறவளா? பிக்லியன்ஸை கூப்பிட்டு அடிப்போமா? என்டர்மேன் ஆஹா பார்த்துட்டான்டா. வாடா வா வா. என்டர்பேல் கூப்பிட்டு போடா. பயன்ட்டியா? பண்ண அடிப்போம். வெளியே வந்தோன்னு அடிப்பான்டா அவன். சொன்னமா ஏமாத்திட்டான். என்டர்பேல் கூப்பிட்டான். கொடுத்துட்டான்டா. அப்போ அடி. அடுத்தது இங்கே வா. 2 பேர்ரா வந்துட்டான்டா. அடி அடி போடு. வா வா வா. இவன் 6 அடி தான்டா செத்துருந்தான். அதுவும் டைமண்ட் கிட்ட 4 சி 2 ஆனால் என்னையவே அடிக்க வரையாடா. இவடைய டெக் வாடா வா. இங்கே வா தம்பி. தம்பி பார்த்துட்டான். வாயா ஆண்டாம் பார்த்தியா? ஒன்றா பார்த்துட்டான். படம் 5 இல்லாட்டி 6 அடி வாங்கலாம். இந்த லாஸ்ட் அடி இல்லை. பெல் கொடுத்து வச்சியாடா. ஐயோ கண்டிக்க வாடான்ற. இங்கேருந்து பிடிக்கிட்டான்டா டாக்டர். பயமான்ற. இவன் சரியான பிள்ளாங்கடியா இருக்கான்டா. இன்னும் ஒரே ஒரு அடி தான்ப்பா. வாங்க டே தம்பி
ஐயோ என்னடா இம்மாம் பாஸ்ட்டாக ஓடலாம்? ஐயோ ஹெல்த் வேற இல்லையா? டக்குன்னு தின்றா பிரெட்டை ஒன்று வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்? அடிச்சா ஹெல்த்தை காலி பண்ணிட்டானா இவன் எப்படியாப்பட்ட ஆளாக இருப்பான் பாருவா. எண்டல் பில் வச்சிருக்கியாடா நீ? எண்டல் பில்லும் வைக்கிற. ஆனால் ஃபஸ்ட்டு தம்பி தம்பி பார்த்துட்டான். ஆ ஆமாண்டையா வாடா. இந்த மண்டையன்ட்டையாச்சும் எண்டல் பில் எடுக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த எண்டல் பில்லை வச்சு என்ன பண்ணணும்? ஐயோ எண்டர் பிள்ளை வச்சு தெரியல பார்ப்போம். பாடி எண்டல் பில் வாடா வாடா. சொல்லுடா. ஆமாண்டையா வாடா. மறந்து பார்க்கணும். என்னடா ஆச்சு அவனுக்கு? ஆ சரி அவன் ஒரு பைசா கோதாது மண்டைய வாடா. ஓ வந்துட்டானா? இவன் எவ்வளோ தூரத்துல இருந்து பார்த்தானா அவன் கண்ணா கிளாஸ் எவ்வளோ பார்த்துருக்கான். டுவாக்கு மாட்டையா இன்னும் 2 அடி வாடா. இல்லை வான்றேன் வெயிட் பண்ணுறான். பரவாயில்ல பற்ற வச்சு விட்ருவோம். இங்கே வா நீங்க வா. அவனுக்கு தண்ணி தாண்டா ஆகாது, நெருப்பாகும். வா லாஸ்ட் அடி. ஏன் பயமா? தம்பி 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 சாப்பிட்டாண்டா. சாகக்கூடாது சாகக்கூடாது சாகக்கூடாது. செத்துட்டான். மழை அடிக்குதா பயமா? இப்போ எவ்வளோ எண்டல் பில் இருக்கு நம்ம கிட்ட? 2. எங்கே காட்டு? டக்குன்னு 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 ஆளுங்கள். என்னடா இத்தனை எண்டல் மேலே இருக்கீங்க? வரும்போது ஒருத்தனை கூட காணும். ஓஹோ பட்டாடா 2 பேரடா. அதாவது ஒருத்தவன் என்று கொடுத்தானா? என்னடா வாயை மட்டும் திறக்கிறீங்க இந்த சாது? என்னடா கூட்டமாக வந்துட்டாங்கடா. எவன்ட்ட எண்டல் பில் தெரியாதுடா இப்போ. ஓடுறா உள்ள ஓடுவா ஓடுவா மண்ட பைய. இப்போ குமிச்சுப்போம். ஐயோ பார்த்துட்டியா ஐயா? ஐ மண்டையா. டேய் டேய் உனக்கு என்ன பக்கா? இவனை நான் அப்பத்துலேருந்து பார்த்துருக்கேன். ஒருவேளை அந்த மண்டையை தான் இந்த மண்டையானா இருக்கணும். வெயிட் பண்ணி இவனை கையில் வச்சு கட்ட முடியுமா? இல்லாட்டி வம்பில் திட்டு வருவோமா அவனு? தம்பி இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்திருந்தீங்கன்னா சௌக்கியமாக இருந்தோம். நீங்கள் வந்து பாருங்கடா இவனாது. அவனா மேலே இருக்கீங்களா? ஏ தம்பி எவ்வளோ 4 எண்டர் பில்றா. தம்பி வாங்கப்பா அடி வாங்குறதுக்கு நீ வந்துட்டீங்களா? இங்கே ஒருத்தவங்க இருந்தா அவனை அடிச்சிருக்கோம்டா. இன்னும் ஒரே ஒரு அடி டுபாக்கு ஒரு 5 எண்டல் பில் கொடுத்துட்டு போயிட்டானுங்க. டே உனக்கு என்னடா அப்பத்துலேருந்து பிரச்சனை? கண்ணை பார்த்துட்டு இருக்கோண்டா. வந்துட்டான்டா. கடைசியில் சரி பண்ணிட்டோண்டா இந்த டுபாக்கூரை. டேய் எப்படா எண்டல் பில் கொடுத்துட்டு போயிட்டானா? இல்லை எக்ஸ்பி எடுத்துக்கோ. இப்போ குமிஞ்சி கண்ணை பார்க்கணும். இங்கே எக்ஸ்பியை வச்சு என்னடா பண்ணுவ? எனக்கே தெரில. டே என்ட்ரிமென்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும்னு நினைக்கிறேன். சரி கடைசியாக ஒரு என்ட்ரிமேனை பார்ப்போம். எண்டல் மேனு கடைசியாக ஊற்றாங்கடா. அவ்வளோ கொச்சன்னு தேவையில்லாத போது வந்தீங்களே. அங்கே வேணா இருக்கானா? இல்லை இங்கேயும் இல்லை. சரி ஓகே
வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணணும். இல்லை வேணாம். ஏன் அந்த பண்ணிடல. சரி வெயிட் பண்ணுறேன். தூங்கிடலாம். டாடா. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் மறக்காம ஸ்கிப் பண்ணிருக்காம பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ இங்கே மாட்டிக்கிட்டான்டா ஒரு எண்ணம். வாடான்ற. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஆஹா, கண்டுபிடிச்சிட்டான்டா. அடிச்சிட்டான். நான் விட மாட்டேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ வெயிட் பண்ணுங்க கைஸ். வெயிட் பண்ணுறா. வெடிச்சிட்டான். ஓகே வெயிட் பண்ணு. ஏறா இதை எட்ரிப்பில்ல. இதை என்ன பண்ணணும்? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் ஏடிஜி. பாய். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டு ஆளை போட்டுக்கினீங்கன்னா உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ பாய் ஃப்ரம் ஏடிஜி. பாய். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.